கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 62 அதிகாரம் 5 வசனம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல் உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆம், தேவன் மகிழ்ச்சி அடையும்படியாக நம் வாழ்க்கையின் ஜீவியம் இருக்க வேண்டும். தேவனுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும்படியாக நம் செயல்கள் இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு கிரிகளும் இருக்கின்ற போது இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது, உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆண்டவர் மகிழ்கின்ற ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கை முழுமையாக அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் நம் வாழ்விலே ஆண்டவர் மகிழும்படியாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்து அதை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடந்த வாரத்திலே நாங்கள் 6 நாட்கள் சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்து நேற்று நிறைவாக அந்த பிள்ளைகளுடைய ஃபங்க்ஷன் எல்லாவற்றையும் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பலமான மழை பெய்த போதிலும் கூட அதற்கு பின்னால் நாங்கள் போய் சபையினுடைய காரியங்கள் ஒழுங்கும்படியான சொல்லியிருக்கிறபடினாலே அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு துரிதமாய் காரியங்களை செய்து சிறப்பாக அந்த ஊழியத்தை முடித்தோம். உண்மையாகவே மனித பார்வையில் மகிழ்ச்சி இருக்கிறது இல்லையோ, தேவனுடைய பார்வையிலே அது மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், அந்த 6 நாட்களும் அந்த சிறு பிள்ளைகள் யாவரும் கடந்து வந்தபோது எந்த பலவீனங்களும் இல்லாதபடிக்கு, இந்த உஷ்ணத்தினால் எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்தார். முடிவான நிகழ்ச்சியும் கூட தேவன் அருமை நடத்தி முடித்தார். அதனால் ஆண்டவர் பார்வையில் அந்த காரியம் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஊழியத்துக்கென்று தாங்கின அநேக தேவஜனங்கள் நிச்சயமாகவே தேவ பார்வையிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியன்னு சொல்லி, அதுபோல் சிறு பிள்ளைகள் ஊழியம் என்பது தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் மகிழ்படியாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வாஞ்சிப்போம், அதை செய்ய நாம் உற்சாகப்படுவோம். தேவன் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையும் போது நம் குடும்பங்கள், நம் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அனுபவத்தில் போக தேவன் விரும்புகிறார். நாமும் அந்த அனுபவத்தில் போக நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகளுடன் தொடர்ந்து ஓடுகின்றேன், மகளுடன் தொடர்ந்து ஓடுகின்றேன். மனநிறைவோடு பணி செய்வேன், மனநிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. தேவன் நம்மை குறித்து, நம் செயலை குறித்து, நம் ஜீவத்தை குறித்து மகிழ்ச்சி அடையும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம் பார்வையில் நாங்கள் வாழ்வது மாத்திரமல்ல, நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ, உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும்படியாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நடத்துவீராக. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சி இருப்பது போல் என்று பார்த்தோம் அல்லவா? ஆமா ஆண்டவரே, மணவாளனுக்கு மணவாட்டியை பார்க்கின்ற போது மகிழ்ச்சி, அதுபோல எங்களை நீ பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. காரணம், நாங்கள் சித்தம் செய்யும்படியாக வாழ்கின்ற போது அந்த அனுபவமுடைய பார்வைக்கு சிறப்பாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.